ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை பற்றினதான ஒரு கதை இது. ஒரு அரசர் ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்களாம். என்ன போட்டி அப்படின்னா, அந்த கோட்டையோட கேட் வாசல் இருக்குல்ல, அதை யார் திறக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாராம் அந்த ராஜா. அப்போது அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நாட்டில் அவர் ஆட்சி செய்கிற அந்த நாட்டில் ஒரு பகுதியை நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டிக்கு பரிசாக அறிவிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் அதில் தோற்று போயிட்டா கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டு யாருமே அந்த போட்டியில் கலந்து கொள்ளலை. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தாங்க. அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ அந்த போட்டியில் கலந்துட்டு தோற்று போயிட்டன்னா உன் கை போயிடும், உன் எதிர்காலமே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, பயமுறுத்துனாங்க. அப்போது அந்த இளைஞன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் ஒரு வேளை அந்த அரசர் சொன்ன மாதிரி அந்த போட்டியில் நான் தோற்று போனால் என் கை தான் போகும், உயிர் போகாது. அதே மாதிரி நான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நானும் ஒரு அரசனாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லி அந்த கோட்டையோட கேட் கதவை திறக்கிறதுக்கு தள்ளுறதுக்கு போனான். ஆனால் அவன் கை வச்சான்னா ஏனோ அதிசயமாக அந்த கதவு சட்டுன்னு திறந்துருச்சு. ஏன் அப்படின்னா அந்த கேட் தாழ்பாலே போடலை, அது திறந்து தான் இருந்திருக்குங்க. இப்படி தாங்க பல பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தோற்றுருவோமோ அப்படின்ற பயத்திலேயே எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருப்பாங்க. இழந்து விடுவோமோ அப்படின்ற பயத்துலேயும் முயற்சி பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று தாங்க, நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தாலே நம்ம தோற்று போயிடுவோம் நிறைய. ஓகேங்களா? ஆமை முயல் கதை எல்லாருமே தெரிஞ்சது தான். அதில் முயலோட தோல்வி முயலாமையில் தான் முயல் தோற்று போயிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் எந்த முயற்சியும் பண்ணாமல் தோற்று போகிறத விட முயற்சி பண்ணிவிட்டு தோற்று போகிறது எவ்வளவோ மேல். ஓகேவா? அதனால் பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். இழந்துருவோமோ தோற்றுருவோமோ அப்படின்னு பயந்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. எல்லாமே வெற்றியாகவே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைத்தது வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.